இருக்கிறது, மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு தெய்வம் இருக்கிறதுன்னா அது முருகப்பெருமான் மட்டும்தான். அப்போ ஆறு முகம் இந்த இடத்துல எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது, ஆறு படை என்பது எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்கள் தான் ஆறு முகமாக நமக்கு தோற்றமளிக்கிறது. இந்த ஆறு ஆதார சக்கரங்களினுடைய புள்ளிகள் தான் ஆறு படை வீடுகளாக சொல்கிறது. சரி, இந்த ஆறு ஆதார சக்கரத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா. இந்த சக்கரங்களினுடைய தொகுப்பு எங்க இருக்குன்னா, மூலாதாரத்திலிருந்து தொடங்கி ஆக்ஞாவில் முடிந்து அதற்கப்புறம் சகசிராரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எதை குறிக்கும்னா நம்மளுடைய நெற்றிக்கண்ணை குறிக்கும். சரியா? இந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் யார் அப்படின்னா முருகப்பெருமான். இப்போ இந்த நெற்றிக்கண்ணை குறிப்பது எதுனா கிருத்திகை நட்சத்திரம்.